ஒசூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை அடம்பிடித்து நேரில் வரவழைத்த பெண், பின்னர் அறையில் பூட்டி வைத்து தொடர்ந்து சித்திரவதை செய்த கொடூரம். துரத்தி பிடித்து 4 பேரை சிறையில் அடைத்த போலீசார். நடந்தது என்ன? முழு விவரத்தை பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அத்திமுகம் என்னும் கிராமத்தில் வசித்து வருபவர் சீதாராமன். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் ஸ்வேதா என்கின்ற பெண் போனில் தொடர்பு கொண்டுள்ளார். தனக்கு புதிதாக நிலம் வேண்டும், இது குறித்து நேரில் பேசலாம் என ஒசூர் அருகே உள்ள பத்தனப்பள்ளி பகுதிக்கு அழைத்துள்ளார். சீதாராமன் காரில் பத்தனப்பள்ளி பகுதிக்கு சென்றபோது அருகே உள்ள வீட்டிற்கு வருமாறு போனிலேயே ஸ்வேதா கூறியுள்ளார். காரை நிறுத்திவிட்டு சென்ற சீதாராமனை 5 பேர் இழுத்து சென்று அங்குள்ள வீட்டின் அறையில் பூட்டி வைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அவர் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் 1 சவரன் தங்க மோதிரத்தை பறித்து கொண்டு 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தால் மட்டுமே வெளியே விடுவதாக மிரட்டி தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். சீதாராமன் தன்னை கடத்தியவர் போனில் இருந்து தனது உறவினருக்கு மறைமுகமாக தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த உறவினர் ஒசூர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் செல்போன் எண்ணை வைத்து சீதாராமன் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது பத்தனப்பள்ளி பகுதிதான் என கண்டுபிடித்தனர். பின்னர் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனை செய்தனர். அப்போது சீதாராமனை காரில் வைத்து கொண்டு 4 மர்ம நபர்கள் தப்ப முயன்றனர். அவர்களை போலீசார் விரட்டி சென்று சென்னத்தூர் பகுதியில் காருடன் சீதாராமனை மீட்டனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஒசூரை சேர்ந்த சுரேஷ், சங்கர், அஜித், கோகுலக்கண்ணன் ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து ஒசூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறைக்கு அழைத்து சென்றனர். மேலும் இச்சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஒசூர் மோகன், நாகராஜ் மற்றும் ஸ்வேதா என 3 பேரை அட்கோ போலீசார் தேடி வருகின்றனர்.